ஹாய் மச்சி, இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற இந்த கொஷின்ஸை நீங்கள் மெசேஜ் பண்ணும்போது கரெக்டான நேரங்களில் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. சும்மா எல்லா பொண்ணுக்கிட்டையும் நீங்கள் இந்த கேள்வியை கேட்ட முடியாது. உங்களுக்கும் அந்த பொண்ணுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குது, ஒரு அட்ராக்ஷன் இருக்குது. அப்படின்ற போது தான் இந்த கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணணும். கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். இதுக்கு யூஸ் பண்ணும்போது அவங்களோட ரிப்ளை எப்படி இருக்கும், நீங்கள் எப்படி ரிப்ளை பண்ணணும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் கொஷின், புதுசாக ஒரு பிளானட் கண்டுபிடிச்சிருக்காங்களாம். அந்த பிளானட்டுக்கு என்ன பேர் வைக்கலாம்னு சொல்லி எல்லாரையும் கேட்டிருக்காங்க. நான் உன்னோட பேரை சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லுங்கள். உடனே அந்த பொண்ணு எதுக்கு என்னோட பேர் அப்படின்னு சொல்லி கேட்பா. இல்லை, அந்த பிளானட் ரொம்ப அழகாக இருக்குமா, அதனால தான் உன் பேரை நான் வைக்க சொன்னேன், உன் பேரை நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லுங்கள். இன்டெரக்டாக ஏய் நீ அழகாக இருக்க அப்படின்றத இப்படி சொல்லணும். நேராக மூஞ்சில் சொன்னால் அது பிடிக்காது. இப்படி சுற்றி சொன்னோம் அப்படின்னா வாவ் தட்ஸ் ஸோ க்யூட் அப்படின்னு பாருங்க. ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாக்டவுன் எக்ஸ்டெண்ட் ஆச்சு அப்படின்னா நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுகிட்ட கேளுங்க. உடனே அந்த பொண்ணு ஏதாச்சும் சொல்லுவா, எக்ஸ்டெண்ட் ஆச்சு அப்படின்னா ஆச்சு உச்சுன்பா. அதுக்கடுத்து கண்டிப்பாக உங்களையும் கேட்பா இதே கேள்வியை, இந்த லாக்டவுன் எக்ஸ்டெண்ட் ஆச்சு அப்படின்னா நீ என்ன பண்ணுவேன்னு கேட்பா. அந்த நேரத்தில் நீங்கள் என்ன சொல்லணும்னா, நான் கண்டிப்பாக உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். மூணாவது, ஒரு ஹேபிட்டை நீ சேஞ்ச் பண்ணிக்கணும் நினைக்கிற, ஏன்னா அந்த ஹேபிட் உனக்கு நல்லதில்லை அப்படின்னு நினச்ச அப்படின்னா எந்த ஹேபிட்டை நீ சேஞ்ச் பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேளுங்க. உடனே அந்த பொண்ணு ஒரு ஹேபிட்டை சொல்லுவா, என்னோட கோவத்தை நான் குறைக்கணும், இல்லை என்னோட ஏதாச்சும் ஒன்று சொல்லுவா. உடனே நீங்கள் அதுக்கு என்ன பண்ணும், அப்படியா அந்த ஹேபிட்டெல்லாம் மாற்றிடலாம், ஒன்றும் கவலைப்படாத, XYZ எவ்ரிதிங் இஸ் பாசிபிள் அப்படின்னு சொல்லி இந்த கான்வர்சேஷனை அப்படியே நீங்கள் பூஸ்ட் பண்ணி போகணும். அந்த பொண்ணோட ஒரு ஹேபிட்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க, அதை வச்சு அப்படியே எஸ்கலேட் பண்ணி நீங்கள் போகணும். ஓகே கைஸ். நாலாவது, நீ ஒரு காரணமே இல்லாமல் உன்னை குவாரண்டைன் பண்ண சொன்னால் நீ குவாரண்டைன் பண்ணுவியா அப்படின்னு அந்த பொண்ணுக்கிட்ட கேளுங்க. அந்த பொண்ணு ஏதாச்சும் சொல்லுவா, சொல்லிவிட்டு அதுக்கடுத்து ஏதாச்சும் கேள்வி கேட்பா, இல்லை உங்களை கேட்பா, நீ அப்படி குவாரண்டைன் பண்ணுவியா அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக நான் குவாரண்டைன் பண்ணுவேன், நீ என் கூட இருக்க அப்படின்னா என்ன டோட்டல் லைஃப் ஃபுல்லாகவே நான் லாக்டவுன் குவாரண்டைன்லேயே இருப்பேன்னு சொல்லுங்கள். இது கொஞ்சம் ஃப்ளிட்டேஷியஸாக தான் இருக்குது. கரெக்டாக கொஞ்சம் அப்ளை பண்ணுங்க மச்சி. கண்டமான பண்ணிவிட்டு அதுக்கடுத்து என்னையை நீங்கள் திட்டக்கூடாது. ஆமாம். அதுக்கடுத்து, வாழ்க்கையில் ஒரு நாளை நீ திருப்பி வாழ முடியும், சரியா? நீ வாழ்க்கையில் ஒரு நாளை நான் திருப்பி வாழ ஆசைப்பட்றேன் அப்படின்னா அது எந்த நாள் அப்படின்னு சொல்லி கேளுங்க. உடனே அவள் ஒரு நாளை சொல்லுவாள், இது மாதிரி 2010 இந்த நாளை நான் திருப்பி வாழ ஆசைப்பட்றேன்பா. உடனே அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்கும். அந்த ஸ்டோரியை நீங்கள் கேட்கணும். கேட்டிங்க அப்படின்னா அது ஒரு முக்கியமான ஒரு நாள், அதனால தான் அந்த நாளை வாழணும்னு ஆசைப்படுகிறாள். கரெக்டாக யூஸ் பண்ணுங்க மச்சி. அதுக்கடுத்து அந்த பொண்ணுகிட்ட அப்படியே கேஷுவலாக டிஸ்கஸ் பண்ணும்போது, கூகுள் மேப்பில் முக்கியமான இடங்களே இல்லைப்பா, தப்பாக காமிக்குது, அதுவும் நான் தேடுற லொக்கேஷன் கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். உடனே அந்த பொண்ணு, அப்படியா என்ன லொக்கேஷன்ரா அது, அதாவது உன்னோட இதயத்துக்கு வழி தேடிட்டு இருக்கேன், கூகுள் மேப்பு காமிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுங்கள். வண்டர்ஃபுல்லாக இருக்குது. அதே நேரம் வச்சு எல்லா கொஷனையும் ஒரே நாளில் யூஸ் பண்ணி தரமட்டமாக்கிறாதீங்க. கொஞ்சம் ஒரு நாளைக்கு 1 இல்லை 2 நாளைக்கு 1 அப்படின்னு ஒரு பூஸ்ட்டுக்காக இதை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நீங்கள் நார்மலாக இது பண்ணிட்டு போங்க. அதுக்கு அடுத்த கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உன்னோட வீட்டுக்கு வெளியே தான் நான் நிற்கிறேன் நான் அப்படின்னு நீங்கள் மொட்டையாக நீங்கள் போடுங்க. உடனே அந்த பொண்ணு, என்னடா பண்ணுற, என் வீட்டுக்கு வெளியே நிற்கிறியா, ஏன்டா வீட்டுக்கு வெளியே நிற்கிறேன்னு கேட்டால், இல்லை என்னோட பேரண்ட்ஸ் தான் உன்னோட ட்ரீமை ஃபாலோ பண்ணு அப்படின்னாங்க, அதனால தான் உங்கள் வீட்டு வாசலில் நிற்கிறேன், உங்கள் வீட்டு நாய் டாமியை கொஞ்சம் ஓரமாக வை, ரொம்ப குலைக்கிறான், ஜஸ்ட் இந்த ஃபன்னி வைப் ப்ளஸ் உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத அப்படியே ஒரு மாதிரி ஃபன்னியாக நீங்கள் யூஸ் பண்ண தேவைப்படுது அப்படின்னா அங்கங்கே எமோஜியை தூவி விட்டுக்கோங்க. அதுக்கடுத்த கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கண்ணில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். உடனே அந்த பொண்ணு கேட்பா, வாட் ஹேப்பன், உன் கண்ணுக்கு என்ன ஆச்சு, எதுவும் கண்ணில் எதுவும் புறையா அப்படின்னு சொல்லி கேட்பா. உடனே தெரியல, என்னப்பா யாரை பார்த்தாலும் சரி எதை பார்த்தாலும் சரி எல்லா இடத்துலையும் நீயா தெரிகிற அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். வாவ் ஸோ க்யூட் அப்படின்பா, இல்லைனா ஒரு ஸ்மைலியை போடுவா. அதுக்கடுத்த கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடவுளை எங்கே பார்க்க முடியும் உனக்கு தெரியுமா, ஏன்னா கடவுள்கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும். உடனே கேட்பான், ஏன் கடவுள்கிட்ட நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்பா. இல்லை, ஒரு தேவதை மட்டும் இந்த உலகத்தில் இப்படி சுற்றிட்டு இருக்கா, என் கூட மெசேஜ் அனுப்பிட்டு இருக்கா, அதான் உங்ககிட்ட சேர்த்துருன்னு பார்க்குறேன், எப்போ தான் எனக்கு மனசுக்கு நிம்மதி அப்படின்னு சொல்லுங்கள். உடனே அந்த பொண்ணு, ஓ மை காட் நம்மளை தேவதன்ட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரியாக ப்ளஷ் பண்ணிட்டு இருப்பான் அந்த சைடு. ஓகே கைஸ். ஓகே, இந்த கொஷின் ரொம்ப முக்கியமான கொஷின். நீங்கள் அந்த பொண்ணுகிட்ட ரேண்டமாக, உனக்கு என்ன கால் வலிக்குதா,
உனக்கு கண்டிப்பாக கால் வலிக்குமே அப்படின்னு சொல்லி நீங்கள் மெசேஜ் போடுங்க. உடனே அந்த பொண்ணு ஏன் எனக்கு கால் வலிக்க போகுது அப்படின்னு கேட்டால், ஏன்னா நேற்று ஃபுல்லாக என் மண்டைக்குள்ளே நீ தானே ஓடிக்கிட்டு இருந்த, அதனால சரி ஃபுல்லாக ஓடிட்டு இருந்தியே, அதான் கால் எதுவும் வலிக்குதா உனக்குன்னு கேட்கலான்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்லுங்கள். இதெல்லாம் வந்து ஒரு அல்டிமேட் ஒரு மாதிரியான ஃப்ளிட்டேஷியஸான ஒரு வைபை க்ரியேட் பண்ணோம். கொஞ்சம் கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். ஓகே மச்சி, நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் கொஞ்சம் கொஷின்ஸோடு நான் வரேன். நான் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாருக்கிட்டையும் யூஸ் பண்ணாதீங்க. உங்கள் 2 பேர்கிட்டே ஒரு அட்ராக்ஷன் இருக்குது அப்படின்ற போது நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் கண்டிப்பாக. எல்லாமே ஃபீல்டு டெஸ்டட் தான். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.